ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காயில் வச்சு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு கிரேவி சூப்பராக இருக்கும். இது பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே, இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். அதை ஃபஸ்ட்டு நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதனோட இந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். அந்த தோல் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதை வச்சு நம்ம துவையல் இல்லைன்னா சட்னி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அந்த தோல் எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அது எப்படி இருந்தாலும் நம்ம எண்ணெயில் வதக்கும்போது சூப்பராக வதங்கி நல்லா வெந்துடும். இது ரொம்ப அது விதைலாம் இல்லை, அதனால் நல்லா இருக்குது. அப்படியே முழுசாகவே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா இந்தளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் நல்லா நசுக்கி தான் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டையும் நீங்கள் எப்படி வேணால் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பீர்க்கங்காய், அதையும் அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம வதக்க போகிறோம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம எண்ணெயிலேயே வதக்கி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ சேர்க்கும் போது கொஞ்சம் இவ்வளோ பெரிய பெரிய சைஸாக இருக்குது இல்லைங்களா, அப்படியே எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் நேரம் மூடி அந்த மாதிரி வதக்கும் போது சீக்கிரமாக அது சுருங்கிடும், சின்ன சின்னதாகிடும். இப்போ லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்தா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது, இப்போ நல்லா சுருங்கியிருக்கு இல்லைங்களா. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கிட்டா தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் இல்லைன்னா இனிப்பாயிடும். நல்லா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்தா நம்ம அதிகமாக கொதிக்க வைக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நான் அப்படியே சிம்லேயே வச்சு மூடி வச்சுருந்தேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இப்படியே கூட நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரே டைம் அரைச்ச அந்த திக்கான தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். அதை மட்டும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் நல்லா சிம்லே மூடி வச்சு இந்த ஒரு கொதி வரும் இல்லைங்களா, நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு கொத்தமல்லி தழை தூவினோம்னா சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீர்க்கங்காய் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.